அன்பார்ந்த நேயர்களுக்கு ஜெயம் ரவி படத்தை விஜய் வாங்கிடுச்சு. ஜெயம் ரவி விஜய்க்கு கட்டுப்பட்டு போயிட்டாரு. காரணம் அவர் படம் ஓஹோண்டு ஓடணும், அதை ஒரு பெரிய கமர்ஷியல் ஆக்கணுங்கிற திட்டம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பலரும் வித்தியாசமாக பேசுகிறாங்க. முன்னணி நடிகராக இருக்கிற விஜய் படம் ஏன் ஓடாதா? முன்னணி நடிகராக இருக்கிற ஜெயம் ரவி நடிப்பில் அப்படி என்ன சந்தேகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் விடைய சில நிமிடங்கள் நீங்கள் கவனமாக நீங்கள் கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முன்னணி நடிகராக இருக்கிற ஜெயம் ரவி நடிப்பில் தான் கடைசியாக வெளிவந்த அந்த இறைவன் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை ஜெயம் ரவிக்கு தேடி தரலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதனால் அடுத்தடுத்து வெளிவர இருக்கிற ஜெயம் ரவி கண்டிப்பாக வெற்றியை தழுவணும் அப்படின்ட்டு அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்ததா தகவல் வருது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெயம் ரவி ஒரு வெற்றி படத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு கவனத்தில் இருக்கிறப்ப ஆண்டனி பாக்கியராஜ் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற இந்த படத்தோடைய ஜெயம் ரவியை இணைந்து கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்கிறாங்க. அது என்ன புது படம்னா சைரன். இதில் கீர்த்தி சுரேஷ் காவல்துறை அதிகாரியாக நடிச்சிருக்கிறாங்க. ஜெயம் ரவி ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சைரன் திரைப்படம் 2024 பிப்ரவரி 16 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஒரு பிரம்மாண்டமாக பேசப்படணும், அதிகமாக ரசிகர்கள் கவரணும், மக்கள் இந்த திரைப்படத்தை நிறையா பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஜெயம் ரவியோடைய ரசிகர்கள்ட்ட இருக்குது. இந்த படத்தோட சேட்டிலைட் மற்றும் ஓடிடி குறித்து தகவல் வெளியாக இருக்க சூழ்நிலையில் படத்துடைய சேட்டிலைட் உரிமையை விஜய் டிவி மற்றும் ஓடிடி உரிமையை டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் நிறுவனம் ரூபாய் 40 கோடிக்கு வாங்கியிருக்கிறதாகவும் திரைப்பட வட்டாரத்தில் பேசப்படுது. இப்படி வாங்கியிருக்கிற சூழ்நிலையில் இந்த படம் எந்த அளவுக்கு ஜொலிக்கும், மக்களை கவரும், ரசிகர்களை உற்சாகப்படுத்துங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மிக பலமாக இருக்குது. இதைத்தான் விஜய் டிவி இந்த திரைப்படத்தை வாங்கியிருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். காரணம், திரை சம்பந்தப்பட்ட ரசிகர்கள், கலை ரசிகர்கள் விஜய் டிவிக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த படம் வெற்றி வரும்னு சொல்லி பலரும் பேசுகிறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.